அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு பல்பை வச்சு சீரிஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, பேரல் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னா, இது வந்து 2.4 வோல்ட்டு பல்ப் வந்து ஒரு 4 வேணும். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு டம்மி பாக்ஸ் வேணும். அது இல்லாமல் 2 புஷ்புல் சுவிட்சு 2 வேணும். இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்சு. 9 வோல்ட் பேட்டரி ஒரு 2 வேணும். ஒரு ரிப்பன் வயரில் ஒரு 1/2 மீட்ரு வயர் வேணும். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 4 பல்பை ஃபஸ்ட்டு இது எரியுதான்னு முதல்ல பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்ச முன்னாடி எரியலைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேட்டலாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பல்ப் எரியுதான்னு பார்த்துக்கலாம். இது எரியுது. 4 பல்ப்பும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பல்ப்பு எரியுது. இப்போ இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாடிலையும் இந்த பின்லையும் பற்ற வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து நம்ம சால்டிங் பண்ணுறது கரெக்டாக ஒட்டும். அதனால் நல்லா பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் இந்த பாடிலையும் பற்ற வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 பல்பையும் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 பல்பும் பற்ற வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாக்ஸோட சைஸ் வந்து 4x 4 பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸு. அதில் வந்து ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 3 சென்டிமீட்டரில் ஒன்று, 6 சென்டிமீட்டரில் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே 3 சென்டிமீட்டரில் ஒன்று, 6 சென்டிமீட்டரில் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் சால்ட்ரிங் அயன் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல்ஸ் பண்ணும்போது இந்த பல்புக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணணும். ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது. இப்போ நான் ஹோல்ஸ் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அந்த பல்பு வைக்கிற மாதிரி லேசாக அகட்டி விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக சரிதான் பார்த்துக்கிட்டு இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணணும். ஒரு கத்தியை வச்சு லேசாக நம்ம அறுத்துக்கலாம். இது வந்து கவனமாக செய்யணும். கத்தி கையில் பட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு பல்பை மாட்டிக்கலாம். கரெக்டாக பல்பை சமமாக வச்சுக்கிட்டு லேசாக ஒரு பேக்கி கேச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா காஞ்சிரும். அடுத்து இந்த புஷ்புல் சுவிட்சு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் போடணும். இப்போ அதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீரிஸ் கனெக்ஷனுக்கு அதே மாதிரி பேரல் கனெக்ஷனுக்கு கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டால் போதும். அதில்
இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா இந்த பின் வந்து உள்ளே போகிறதுக்காக தான். இப்போ நான் கொஞ்சம் காஞ்சோன்னு இந்த கத்தி வச்சு அறுத்துக்கலாம். இந்த பிசுரை நான் அறுத்துடுறேன். அறுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இதில் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, இதில் 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பின்னில் 2 ஒயர் பற்ற வச்சுட்டுக்கலாம். இப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். அதில் இந்த பின்னில் அப்படியே பற்ற வச்சுக்கலாம். அந்த சுச்சி பின்னில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 சுவிட்சுக்கும் 2 ஒயர் பற்ற வச்சிட்டேன். அடுத்து இந்த சுவிட்சியை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் வச்சுக்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு லேசாக ஒரு சொட்டு மட்டும் வீக்கி விட்டு இந்த பசையை வச்சு அப்படியே ஒட்டிடலாம். அந்த 2 சுவிட்சையும் ஒட்டிட்டேன். இப்போ இந்த வயரு வெளியே எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த பல்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க 2 பல்பும் சீரிஸு, கீழே இருக்க 2 பல்பும் பேரல், அப்படி தான் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்சில் இருக்க வயரை 2ஆக பிரித்து விட்டுக்கிட்டு இந்த ஒரு வயரை ஃபஸ்ட்டு பாடியில் பற்ற வைக்க போகிறேன். இப்போ இந்த பல்போட பாடியில் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு பிட்டு ஒயர் எடுத்துக்கங்க. அந்த ஒயரை இந்த பல்போட டாப்பில் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு அந்த ஒயரோட இன்னொரு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இந்த பல்போட பாடியில் பற்ற வச்சுக்கோங்க. நான் வந்து சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை பாடியில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த டாப்லேருந்து ஒரு ஒயர் பற்ற வச்சு இந்த பல்போட பாடியில் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ஒயர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு கருப்பு ஒயர் எடுத்திருக்கேன். அந்த கருப்பு ஒயர் வந்து இந்த பக்கம் பல்பில் இந்த டாப்பில் பற்ற வச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு நல்லா கிட்ட கூட காட்டுற பாருங்க. இப்போ இந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த பல்போட பாடியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டாப்லேருந்து ஒரு ஒயர் பற்ற வச்சு இந்த பல்போட பாடியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த டாப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அவுட்புட்டு எடுத்துட்டேன். இப்போ இதுதான் சீரிஸு. இப்போ இந்த பல்ப் வந்து சீரிஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேரல் கனெக்ஷனு, இந்த 2ம் அது பண்ணிடுவோம். பேரல் கனெக்ஷனுக்கு அதே மாதிரி ஒரு ஒயரை பிரித்து விட்டுக்குங்க. இதில் பிரித்து விட்டுக்கிட்டு இதை கட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த கட் பண்ண ஒயரையும் இந்த பல்புக்கு தகுந்த மாதிரி சின்னதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுவிட்சிலேருந்து ஒரு வெள்ளை ஒயர் வந்துச்சுல, அதை வந்து இந்த பல்போட பாடியில் பற்ற வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன வெள்ளை ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்க பல்ப் இருக்குல்ல, இந்த பல்பில் பாடியில் பற்ற வச்சுக்கலாம். பாடியில் பற்ற வச்சுக்கிட்டு அதை அப்படியே வந்து இந்த பல்பில் இப்போ பாடியில் பற்ற வச்சோம்ல, அதுலேயே இணைச்சிடலாம். இப்போ இந்த சுவிட்சிலேருந்து வர ஒயரை இந்த 2 பாடியிலையும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டாப்புக்கு ஒயர் பற்ற வைக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ பாடிக்கு வந்து இந்த சுவிட்சிலேருந்து வர ஒயரை 2 பல்போட பாடியில் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த டாப்லேருந்து ஒரு ஒயரை பற்ற வைக்கிறேன். அதை கொண்டு வந்து இந்த பல்ப் இருக்கு பாருங்கள், அந்த பல்போட அந்த டாப்லேயே பற்ற வச்சிட்றேன். பற்ற வச்சாச்சு. அடுத்து இதில் வந்து ஒரு கருப்பு ஒயர் எடுக்கிறேன். இந்த டாப்பில் பற்ற வச்சோம்ல, அதில் வந்து ஒரு கருப்பு ஒயர் எடுக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ இந்த 2 பல்பும் சீரிஸு, இந்த 2 பல்பும் பேரலல் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சீரிஸ் பல்புக்கு இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சு இதிலேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து பாடியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டாப்லேருந்து ஒரு ஒயரை பற்ற வச்சு கொண்டு போய் இந்த பல்போட பாடியில் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து டாப்லேருந்து ஒரு ஒயரை பற்ற வச்சு வெளியே எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பேரலுக்கு என்ன பண்ணியிருக்க பாருங்கள், அந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரை கொண்டு போய் இந்த பல்போட பாடியில் கொடுத்துருக்கேன். அந்த பாடியிலேருந்து கொண்டு போய் இந்த பல்போட பாடியிலையும் கொடுத்துட்டேன். ரெண்டுமே பேரல் பாடியில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி டாப்லேருந்து ஒரு ஒயரை பற்ற வச்சு இந்த பல்போட டாப்பில் பேரலாக பற்ற வச்சிட்டேன். பாடிக்கும் கனெக்ஷனு. அதே மாதிரி இந்த டாப்புக்கும் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கனெக்ஷனு. இப்போ இது மாதிரி 2 பேட்டரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கனெக்டர் வைப்பாங்க. கனெக்டர் தேவைன்னா வாங்கிக்கிங்க. நான் கனெக்டர் வாங்கலை, நான் அதனால் வயரவே பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அந்த பேட்டரியில் அந்த பின்னை வந்து நான் நல்லா பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்தோம்ல, அதில் வந்து இந்த கருப்பு ஒயர் வந்து நான் மைனஸில் பற்ற வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பல்ப்லேருந்து வர்ற அந்த சுவிட்சிலேருந்து வருதுல அந்த ப்ளஸ்ஸு, அதை வந்து இந்த பேட்டரியோட ப்ளஸில் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சீரிஸ் பல்ப்பு எரியுதான்னு பார்த்துக்கலாம். எரியுது. இப்போ அதே மாதிரி இந்த பேட்டரி ப்ளஸ் ஒயரை இந்த பேட்டரியோட ப்ளஸில் பற்ற வச்சிடுறேன். டாப்பு கொடுத்தோம்ல இந்த ஒயரு, அதுலேருந்து ஒரு கருப்பு ஒயர் எடுத்தோம்ல, அதை வந்து நான் மைனஸில் பற்ற வச்சிடுறேன். பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த சீரிஸும் இந்த பேரலும் அவன் இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது எரியுதான்னு பார்த்துக்கலாம். இது சீரிஸு எரியுது, இது பேரலல் எரியுது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி எங்களுக்குள்ளே ஃபிட் பண்ண நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை அப்படியே மூடி போட்டுடலாம். இப்படி லேசாக தூக்குனாக்கள் இருந்தால் இப்படி லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்காந்துக்கிறோம். நீங்கள் அப்படியே ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இது வந்து சீரிஸு, இது பேரலல் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணலாம். ரெண்டுமே எரியுது. இப்போ இதுக்கு மேலே மட்டும் நீங்கள் இது சீரிஸு, இதை பேரலன்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இப்போ அந்த பாக்ஸில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கிட்ட சீரிஸ்னு எழுதியிருப்பேன், இங்கிட்ட பேரலன்னு எழுதியிருக்கேன், இங்கே சுவிட்சுன்னு எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட காட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போயே நீங்கள் ஆன் பண்ணி காட்டினீங்கன்னா சீரிஸ் லைட் எரியும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா பேரல் லைட் எரியும். இந்த மாதிரி நீங்கள் காட்டிக்கலாம். இங்கனக்குள்ளே கூட நீங்கள் உங்களோட பேர், கிளாஸு இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட மாதிரி மாணவர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.